ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க. அதாவது ரேஷன் கடைகள் மூலமாக பல்வேறு வகையான பொருட்களை இலவசமாகவும் மலிவு விலையிலும் பார்த்தா மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கிட்டு வராங்க. இந்த எல்லா பொருட்களுமே சம்மந்தப்பட்ட நபருக்கு போகுதா இல்லையா, அதேமாரி போலி அட்டையெலாம் வச்சுருக்காங்க பாருங்க, அவங்கள கண்டுபிடிப்பதற்காக இகேவிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷனை பார்த்தா கொண்டு வந்தாங்க. கடந்த 2 வருஷமாக மத்திய அரசு சார்பில் அதை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களையுமே உங்களுக்கான இகேவிசி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. தமிழக அரசும் அதுக்கான ப்ராசஸில் ஈடுபட்டு எல்லா ரேஷன் கடை ஊழியருக்குமே அதுக்கான சேவையை கொடுத்தாங்க. எல்லா நபர்களுமே நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கான இகேவிசி பண்ணுறதுக்கான கடைசி தேதி மார்ச் 31 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்டேட் செஞ்சுருங்க. இது வரைக்கும் பார்த்தா 70 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இன்னமும் இகேவிசி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 70 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இன்னமும் இகேவிசி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ரேஷன் கடைகள் மூலமாக. அதுக்கான அப்டேட் பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் இகேவிசி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் மூலமாக உங்களுக்கான நீங்கள் இகேவிசி பண்ணலாம். அதேமாரி ஓடிபி மூலமாக இகேவிசி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை இருக்குது பாருங்கள், அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் கார்டுக்கு இகேவிசி பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஒருவேளை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க பயோமெட்ரிக் மூலமாக ஓடிபி மூலமாக உங்களுக்கு இகேவிசியை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை எங்கேயோ அங்கே தான் நீங்கள் போயிட்டு பண்ணுற மாரி இருக்கும். அது குறித்து அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் சரிபார்க்க வேண்டும் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மானியத்தால் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களான ஏஏஒய் கார்டு மற்றும் பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்க எல்லாருமே நீங்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினருடைய ஆதரவுகளை சம்மந்தப்பட்ட நியாயவிலை கணக்கு சென்று சரிபார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏஏஒய் கார்டு வச்சுருக்கீங்க, பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்டிப்பாக இகேவிசி பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க எல்லா குடும்ப உறுப்பினருமே போயிட்டு உங்கள் ஆதார் டீல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இகேவிசி கரெக்டாக பண்ணிங்களான்றதை செக் பண்ண சொல்லி உங்களுக்கு கலெக்டர் பார்த்து தெரிவிச்சிருக்காரு. அதேமாரி தான் பார்த்தா தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே உங்கள் ரேஷன் கடைகளில் எல்லா மெம்பர்ஸுமே இகேவிசி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எப்பயாச்சும் பார்த்து இந்த 2 மாதத்துக்குள்ளே பொருள் வாங்க போவீங்க, அப்போயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம் உங்களுடைய எல்லா மெம்பர்ஸுமே இகேவிசி பண்ணியிருக்கா இல்லையான்றதை. ஒருவேளை பண்ணாமல் இருக்கா அப்படின்னா சம்மந்தப்பட்ட அவங்கள பயோமெட்ரிக் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கைரேகா வச்சு நீங்கள் தாராளமாக பயோமெட்ரிக்கை உங்கள் இகேவிசி அப்டேட் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏஏஒய் கார்டு வச்சுருக்கவங்க, பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கவங்க கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம சேனலில் நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மத்திய அரசு சொன்ன இன்ஃபர்மேஷன், மாநில அரசு சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குடும்ப அட்டையில் இகேவிசி அப்டேட் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.